பேசுவது. நம்ம லாஸ்ட் டைம் மேக்ஸ் ரிவிஷன் லவ்லி டீச்சிங்கில் பார்த்துருப்போம். அது வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் ஃப்ராக்ஷன் வந்து லைட்டாக பார்த்துருப்போம். இந்த வாட்டி வந்து ரிவிஷன் 2 நம்ம வந்து ஃப்ராக்ஷன், இன்னைக்கு ஃப்ராக்ஷன், சிமெட்ரி, ரிஃப்ளெக்ஷன், மல்டிப்ளைஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் வந்து நம்ம லாஸ்ட் டைமே பார்த்துருப்போம். 1/2னா ஹாஃப் 50, 3/4னா 3/4 70, 1/4னா குவார்ட்டர் 25. எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு பீட்சா வாங்கியிருக்கோம். அதில் வந்து 8 பீசஸ் இருக்குது. கவுண்ட் பண்ணிக்கோங்க. அது 8 வந்து டினாமினேட்டர்னு சொல்லுவோம். மீதி நம்ம வந்து 2 பேருக்கு பிரிக்கணும். 8 பீசஸ் இருக்குது, அது 2 பேருக்கு பிரிக்கணும். 4 பீஸை தான் நம்ம பிரித்து கொடுப்போம். அதை அந்த 4 பீசஸை நியூமினேட்டர்னு சொல்லுவோம். அதான் 4/8. அவ்வளோதாங்க. ஃப்ராக்ஷன் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு சிமெட்ரி. சிமெட்ரிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹார்ட்டை வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து 2ஆக பிரிக்கணும். இந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் பாதின்னு பிரிக்கணும். நம்ம இப்போ பாதியாக பிரித்தாச்சு. இன்னொன்று சர்க்கிள்லேயே அதே மாதிரி காமிச்சிருக்கேன். ஒரே ஒரு சைடு மட்டும் பிரிக்கணும்னு கிடையாது, நம்ம நிறையா வாட்டி பிரிக்கலாம். அதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன். அதுவும் ரொம்ப ஈஸிங்க. அது வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு மிரர் இமேஜ் தான். இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஒரு செமி சர்க்கிள் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு மிரர். அந்த மிரரில் நீங்கள் உங்கள் ஃபேஸை காமிச்சிங்கன்னா உங்கள் மாதிரியே காமிக்கும். அதே மாதிரி செமி சர்க்கிள் திருப்பி வரும். இது வந்து டவுன் இந்த மாதிரி செய்யக்கூட சில டைம் கேட்பாங்க. இந்த மாதிரி செமி சர்க்கிள் கொடுத்தா அதே தான் இப்படி வரும். சேம். ஆனால் இது ஸ்ட்ரைட்டாக வரும், இது டவுனாக வரும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை அண்ட் ஃபேக்டர்ஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. மல்டிப்ளை ஆஃப் 4 அப்படின்னா 4 டேபிள். மல்டிப்ளைனாலே டேபிள் தான். இப்போ 4 கொடுத்துருந்தா 4 டேபிள் வரிசையாக எழுதிக்கோங்க, அதுதான் மல்டிப்ளைஸ். ஃபேக்டர் அப்படின்னா 4. இப்போ 4ங்கிறது எந்தெந்த டேபிள்லாம் வரும்? 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், அதுக்கடுத்து 4 டேபிளில் வரும். அதுதான் ஃபேக்டர். காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 and 5 அப்படி சில டைம் கொடுப்பாங்க. அப்படின்னா 2 டேபிளில் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, அதுக்கடுத்து 4 டேபிளில் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இப்போ 4ங்கிறது 2 டேபிளில் வருது. எத்தனை டைம் வருது? அது வந்து காமன். அதுக்கடுத்து 8 கொடுத்துருக்காங்க. 8 2 டேபிளில் வருது, அதுவும் ஒரு காமன் ஃபேக்டர். அதுக்கடுத்து 12ம் வருது, 16ம் வருது, 20 லாஸ்ட்டாக வருது. இந்த 4, 8, 16, 20 இதெல்லாம் காமன் மல்டிபிள்ஸ்.